கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவங்க கிறிஸ்துவை போல மாற்றம் பெற்றவங்களா வாழணுன்றது தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இன்றைய நிலையை நம்ம கவனித்து பார்த்தா நமக்கும் மற்ற நம்பிக்கையில் இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்குது. ஏன் கிறிஸ்தவர்னு சொல்கிறவங்க கூட மற்றவங்கள விட மோசமாக நடந்துக்கிறாங்க. நம்மளுடைய நடக்கையை பார்த்து நீ எல்லாம் ஏன் பைபிள் படிக்கிற, நீ எல்லாம் ஏன் சர்ச்சுக்கு போகிறன்னு கூட கேட்குறது உண்டு. என்கிட்ட சபை விசுவாசிகளை பற்றி புறமார்க்கத்தில் இருக்கிறவங்க ஒரு சிலர் இப்படி சொல்கிறது உண்டு. பாஸ்டர், இவங்கெல்லாம் இத்தனை வருஷமாக சத்தியத்தை கேட்டுட்டு எப்படி இப்படியெல்லாம் நடக்கிறாங்கன்றது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு. ஆமாங்க, நம்மளுடைய நம்பிக்கைக்குரிய நடவடிக்கைகளை இந்த சமுதாயம் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குது. வேறு யாருக்கிட்டேயும் எதிர்பார்க்காத இந்த உலகம் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறதுக்கான காரணம் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நம்மளுடைய சாட்சி மற்றவங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், நம்மளுடைய சுபாவம் எப்படி இருந்தால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியுன்றதை இன்றைக்கி நேரம் எடுத்து சிந்திப்போம். லெபனான் தேசத்தில் இருக்கக்கூடிய பெய்ரூட் அப்படின்ற ஒரு அழகிய பட்டணம், மத்திய கிழக்கு நாடுகளுடைய முத்துன்னு அழைக்கப்படக்கூடிய இந்த பட்டணம் மனுஷங்களுடைய சுயநலத்தாலையும் இருதயமற்ற கொள்கையினாலேயும் கடந்த நூற்றாண்டில் ஒரு வன்முறை களமாக மாறிச்சு. இங்கே ஏற்பட்ட உள்நாட்டு போருனால நிறைய பேர் அண்டை நாடுகளுக்கு தப்பிச்சு போனாங்க. அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நாம் இப்போ பார்ப்போம். பெய்ரூட்டில் சண்டையும் குழப்பமும் நிறைஞ்சிருந்துச்சு. அங்கே சேமின்ற உண்மை தேவ மனிதர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். இவர் ஒரு தைரியசாலி. ஒரு நாள் தன்னுடைய மனைவியோட வெளிப்புற சாலை ஒன்றில் காரில் போயிட்டுருந்தார். வழியில் ஒரு பெட்டி கிடக்கிறத பார்த்தாரு. யுத்த காலமாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் குண்டு இந்த பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கலான்னு நினச்சி மக்கள் விலகி போயிட்டு இருந்தாங்க. மனைவி தடுத்தோம். ஜாய், பயப்படாதன்னு சொல்லிட்டு பெட்டியை காருக்குள்ளே கொண்டு வந்து திறந்து பார்த்தாரு. பெட்டி முழுதும் பண நோட்டுகள் நெருக்கமாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. அதோட ஒரு விலாசமும் இருந்துச்சு. தேவனுக்கு பயந்து நடந்த சேமி அதை அதோடைய சொந்தக்காரர்கிட்ட கொடுக்கறதுக்காக தீர்மானித்தார். அவருடைய தொலைபேசியில் அவருக்கு தொடர்பு கொண்டு, நீங்கள் யார், எதையாவது தொலைச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். கொஞ்ச நேரம் அமைதிக்கு அப்புறம், நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களான்ற ஒரு குரல் வந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் பெட்டியை இழந்தவர் குடும்பத்தோட சேமி வீட்டுக்கு வந்தார். இந்த தேசத்தை விட்டு தப்பிக்கிறதுக்காக மொத்த பணத்தையும் எடுத்து செல்லும்போது நாங்கள் அதை தவற விட்டுட்டோன்னு சொன்னார். இந்த தீய சமுதாயத்தில் இப்படியாப்பட்ட மனுஷன் இருக்கிறத பார்த்து நம்ப முடியாமல் வாயடைச்சு போய் உக்காந்துருந்தார். சேமி பெட்டியை கொடுத்துட்டு, இதை விட விலையேற பெற்ற பரிசு ஒன்றை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு வேதாகமத்தை அவர் கையில் கொடுத்தாரு. வேதத்தை பற்றியும் தேவனை பற்றியும் எடுத்து சொன்னார். அவங்க உணர்ச்சி பொங்க கண்ணீர் மல்க நன்றி பெருக்கோட கடந்து போனாங்க. பிரியமானவர்களே, மத்தேயு 5:13-15 வரை உள்ள வசனங்களில் ஏசு கிறிஸ்துவும், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள்னோ இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவதுன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆமாங்க, மேற்கண்ட தேவ மனிதர் இருள் நிறைஞ்ச ஒரு சமுதாயத்திற்கு வெளிச்சமாக சாரமுள்ள உப்பா திகழ்ந்ததை நாம் பார்த்தோம். அவருடைய உயர்ந்த செயலுக்கு காரணம் என்ன? வேதம்தான். ஆமாங்க, வேதத்தை நேசிக்கிறவங்க பிறரையும் தன்னை போல நேசிப்பாங்க. பிறருக்கு தீங்கு செய்ய மனசில் கூட எண்ண மாட்டாங்க. வேதத்தை விரும்புகிறவங்க பிறர் பொருளை விரும்ப மாட்டாங்க. வேதத்தில் அன்பு கூறுவாங்க. உள்ளது போதும்னும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பிறருக்கு உதவுவதிலையும் வாஞ்சையாக இருப்பாங்க. வேதத்தை நேசிக்கிறவங்க பிறர் நலனுக்காக தன்னையும் தன்னுடைய செல்வத்தையும் கரைய கொடுப்பாங்க. வேதத்தை கவனித்து வாசிக்கக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய வலது கை செய்கிறத இடது கைக்கு கூட சொல்ல மாட்டார், புகழ விரும்ப மாட்டார். வேதத்தை நேசிக்கிறவன் ஏசு கிறிஸ்துவை போல அனுதினமும் மாற்றத்தை காண்பான். பூரணத்தை நோக்கியே அவனுடைய பயணம் இருக்கும். நம்மளுடைய வேத வாசிப்பு நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளுடைய செயலை, நம்மளுடைய சிந்தனையை, நம்மளுடைய நடையை மாற்றி இருக்குதா? வேதம் நம்மளுடைய பூமிக்கு உப்பாக மாறி இருக்குதா?
சிந்திப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.